இதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. துன்மார்க்கன் என்றால் கெட்டவன், கெட்ட வேலைகளை செய்கிறவன், கெடுபுத்தி உள்ளவன், பிறரை கெடுக்கிறவன், அவன் துன்மார்க்கன். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை, தன் உள்ளம் எது நினைச்சதோ அதை அவன் பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அது மாதிரி உலகத்தில் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, என் டேலண்ட்டில் என்ன பண்ணிட்டேன், பார்த்தீங்களா என் டேலண்ட்டில் நான் எப்படி ஆகிட்டேன், பார்த்தீங்களா என் டேலண்ட் எப்படியாப்பட்டதுன்னு சொல்லி அதிகமாக தன்னை பாராட்டி தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினாலே அவன் உள்ளம் இச்சிக்கிறது அவன் எப்படியாகிலும் பெற்றுடுறான். அதை பெற்றுக்கொள்ளுகிறதுனாலே அவன் என்ன பண்ணுறான், இப்படியெல்லாம் பெற்றுட்டும் பார்த்தீங்களான்னு சொல்லி அவன் கடவுளை அசட்டை பண்ணுறான். கடவுள் நான் நினச்சேன்னா சாதிப்பேன்டா, நான் நினச்சேன்னா அதை செய்வேன்டா, நான் நினச்சேன்னா அது எனக்கு வந்துட்டான்னு சொல்லி கடவுளை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே, அவன் கர்வமாக அவன் இச்சித்ததெல்லாம் பெற்றுக்கொள்வதனாலே, அவன் கர்வத்தினாலே கடவுளை அவன் தேடுறதே கிடையாது. அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. இல்லையா, அவன் நினைவுகள் எல்லாமே கடவுளே கிடையாதுடா, நான் என்ன நினைக்கிறோம் அதை நான் செய்வேன்டா, என்னால் முடியுண்டான்னு சொல்லி அவன் நினைக்கிறதுனாலே எப்பேற்பட்ட வானத்தில் ராக்கெட் விடுறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா போய் கடவுளை தொழுறாங்க. எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கு இந்த அறிவை கொடுத்தீங்களேன்னு சொல்லி கடவுளை போய் தொழுது கொள்கிறாங்க. ஆனால் துன்மார்க்கன் கெட்டவன் கடவுளே கடவுளா அப்படின்னு சொல்லி அநியாயத்தினாலும் அசிங்கத்தினாலும் அவன் அப்படியே என்ன பண்ணுறான், பேர் பெறுறான். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள், அவன் வழிகள் எப்பொழுதும் கேடு உள்ளவைகள், உடைய நியாய தீர்ப்பு அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாக இருக்கிறது சொல்கிறார். ஆண்டவரே, நீ ஒரு நாள் வரப்போறீங்க, நீங்கள் நியாயம் தீர்க்க பாருங்க. அந்த நியாய தீர்ப்பில் கெட்டவன் எவன் நல்லவன் எவன் என்னென்ன செய்யான்னு சொல்லி அவனுக்கான தண்டனைகள் நீங்கள் கொடுக்க பாருங்க. அவனுக்கு அது எட்டலை, அதனால அது அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாக இருக்கிறது. தன் எதிராளி எல்லோர் மேலும் சீறுகிறான் அப்படின்னு சொல்லுது. தன் எதிராளிகள் எல்லாருமே அவன் என்ன பண்ணுறான், சீறுறான், அவங்கள கஷ்டப்படுத்துகிறான், அவங்கள அடிக்கிறான், அவங்கள கொலை செய்ய பார்க்குறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் உண்மை கேட்கிறோம். ஆண்டவரே, முதலாவதாக ஆண்டவரே, நேற்று என்னோடு கூட பணிபுரிகிற பசுபதி என்கிறதானே அந்த சகோதரனுடைய தகப்பனாருடைய கால் ஆண்டவரே மிகவும் கர்த்தாவே சர்க்கரை வியாதினாலும் ஆண்டவரே அது மிகவும் நொந்து போயிருக்கிறது என்று சொல்லி அவன் வேதனையோடு கூட எங்கள் தகப்பனாருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், நீங்கள் ஜெபித்து கொண்டால் உங்கள் சபைக்கு தேவையானவைகளை நான் செய்வேன் என்று சொல்லி அவன் அப்படியே சொல்லியிருக்கிறான். ஆண்டவரே, அவன் சொல்லி சபைக்கு அவன் செய்கிறானோ இல்லையோ, கர்த்தாவே அந்த ஐயாவை பசுபதியுடைய தகப்பனாரை இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கால்களை தொட்டு ஆண்டவரே குணமாக்கும்படியான கிருபைகளை செய்யும். குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும். எழுந்து நடக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒரு சேதமும் வராதபடி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஒரு சேதமும் வராதபடி வீட்டுக்கு அவர் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக கெஞ்சுகிறோம். பிள்ளை இல்லாத அருமை சகோதரிகளுக்கு கர்ப்பப்பையை தொட்டு பிள்ளையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கிருபையாய் செய்யும் ஆண்டவரே. பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் வீடுகளுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். வேலைகளுக்கு செல்லுகிறவர்கள் பத்திரமாய் வீடுகளுக்கு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அலுவலகத்தில் இருப்பவர்கள் மன உளைச்சலினாலே ஆகாதபடி மன உளைச்சல்களை எடுத்து போடும், சமாதானத்தை கட்டளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பதிவை பார்க்கிற ஒவ்வொரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சபை கட்டுவதற்கு காணிக்கை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் தருகிறவர்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. காத்து வருகிறது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.